மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 7th விசையும் இயக்கம்னு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி அளவீடுகள் அப்படின்ற டாபிக் வந்து முடிச்சிட்டோம். அதை பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6th விசையும் இயக்கம் முடிச்சிட்டோம். இப்போ 7th விசையும் இயக்கம் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கூல் புக் வைஸ் டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கனால லாஸ்ட் வீடியோவில் வந்து 6th வந்து இருக்கிற விசையும் இயக்கம் பார்த்தோம். இப்போ வந்து 7th இருக்கிற விசை இயக்கம் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த முக்கியமான பிடிஎஃப், ஓல்டு இயர் கொஷின் பேப்பர்ஸு, நியூஸ் பேப்பர் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கும். நீங்கள் போய் எடுத்துக்கலாம் தாராளமாக. இல்லைனா அந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டச் பண்ணி உள்ளே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம டெலிகிராம் சேனலில் கேட்பாங்க. இது ஆப்ஷனோட கேட்பாங்க. நீங்கள் வந்து என்ன கரண்ட் அஃபேர்ஸில் என்ன படிச்சிங்கன்னு நீங்கள் அது மூலிமா தெரிஞ்சிக்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7th இயற்பியலில் 7th டேர்ம் 1 இருக்கிற விசையும் இயக்கம் பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6th வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம். அதனால் தொலைவு இடப்பெயர்ச்சி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்தை அடைவதற்கு ஒரு பொருள் கடந்து வந்த பாதையின் மொத்த நீளம் வந்து தொலைவு எனப்படும். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்தை அடைவதற்கு ஒரு பொருள் கடந்து வந்த பாதையின் மொத்த நீளம் வந்து தொலைவு. ஒரு பொருளின் இயக்கத்தின் போது அதன் துவக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடைப்பட்ட உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு வந்து பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி அப்படின்னு அழைக்கப்படும். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து என் வீடு இருக்குது, இங்கே வந்து என்னோடய ஸ்கூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து நான் இப்படி போய் இதுதான் பாதை, இப்படி தான் போக முடியும். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா தொலைவு. ஓகேங்களா? ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்தை அடைவதற்கு ஒரு பொருள் கடந்து வந்த பாதையின் மொத்த நீளம் வந்து பார்த்திங்கன்னா தொலைவு. இதுதான் தொலைவு. இப்போ இடப்பெயர்ச்சின்னு என்னென்னா இதுதான் இடப்பெயர்ச்சி. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, இதான் இடப்பெயர்ச்சி. அதுதான் அடுத்து சொல்லியிருக்காங்க. துவக்க நிலையின் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு இது இடப்பெயர்ச்சி. ஓகேங்களா? இது தொலைவு, மொத்த தூரம் வந்து தொலைவு, இது இடப்பெயர்ச்சி. ஓகேங்களா? அவ்வளோதான். இது ரெண்டுக்குமே அலகு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர். ஓகேங்களா? அவ்வளோதான். இது இந்த யூனிட் ஃபுல்லாக இது சம்மந்தமாக தான் இருக்கும். அடுத்து முக்கியமானது நாட்டிக்கல் மைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா வான் மற்றும் கடல் வழி போக்குவரத்து தொலைவினை அளக்க பயன்படுத்தப்படும் அலகு வந்து நாட்டிக்கல் மைல் ஆகும். ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்னா 1.852 கிலோமீட்டர். ஓகேங்களா? அது 2 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? இது முக்கியமானது. ஓகே, நாட்டிக்கல் மைல் அதாவது கடல் மற்றும் வான்வழி போக்குவரத்தினுடைய தொலைவினை அளக்க என்ன பயன்படுறோம் அப்படின்னா நாட்டிக்கல் மைல் அப்படின்றத வந்து பயன்படுத்துகிறோம். ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்னா 1.852 கிலோமீட்டர். ஓகேங்களா? கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தினை அளவிட பயன்படும் அலகு வந்து பார்த்திங்கன்னா நாட். ஓகேங்களா? நாட்டிக்கல் மைல்னால் தொலைவினை அளக்க பயன்படுது. கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை, கப்பல் எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னா நாட்டில் சொல்லுவாங்க. அதனுடைய அலகு வந்து நாட். ஒரு மணி நேரத்தில் ஒரு நாட்டிக்கல் மைல் தொலைவை கடக்கின்றன என்பதை குறிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு. ஓகேங்களா? நாட்டிக்கல் மைல்னால் தொலைவு. ஓகேங்களா? எவ்வளோ ஸ்பீடில் அந்த வெஹிக்கிள் போகுது, கப்பலோ ஃப்ளைட்டோ எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு பார்த்தா இது வந்து நாட். ஓகேங்களா? அடுத்து வேகம், திசை வேகம். வேகம் பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி படிச்சுட்டோம். வேகம்னா ஒன்றும் இல்லை, தொலைவு பை காலம். ஓகேங்களா? அவ்வளோதான். வேகம்னா தொலைவு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 6th கிளாஸில் வந்து இதை பற்றி டீட்டெயில் இருக்கும். நீங்கள் அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? சீரான வேகம். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவினை கடந்தால் அப்பொருள் சீரான வேகத்தில் செல்வதாக கருதப்படுகிறது. ஓகேங்களா? சமமான கால இடைவெளியில் சமமான தூரத்தை அப்படியே கன்யூஸாக கடந்துகிட்டே இருந்துச்சுன்னா சீரான வேகம். சீரற்ற வேகம்னா அப்படி கிடையாது. கொஞ்சம் ஸ்பீடாக போகும், அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக போகும், அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அந்த மாதிரி போச்சு அப்படின்னா அது சீரற்ற வேகம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவினை கடந்தால் அப்பொருள் சீரான வேகத்தில் செல்வதாக கருதப்படுகிறது. ஒரு பொருள் வெவ்வேறு கால இடைவெளியில் வெவ்வேறு தொலைவினை கடந்தால் அப்பொருள் வந்து சீரற்ற வேகத்தில் செல்வதாக வருகிறது. ஓகேங்களா? அப்போ சராசரி வேகம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த மொத்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட மொத்த காலம். ஓகேங்களா? வேகத்துடைய ஃபார்முலா தான் இது. சராசரி வேகம், சீரான வேகம், சீரற்ற வேகம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சராசரி வேகம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சராசரி வேகம் சிக்கல்ட்டு கடந்த மொத்த தொலைவு டிவைட் எடுத்துக்கொண்ட காலம். ஓகேங்களா? ஒரு கிலோமீட்டர் மணியை எப்படி மீட்டர் மணியாக மாற்றுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரு கிலோமீட்டர் மணியை மீட்டர் மணியாக மாற்றினா 5/18 மீட்டர் பர் வினாடி. ஓகேங்களா? இதை எப்படி நம்ம பெறுறோம் அப்படின்னா கீழே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கிலோமீட்டர்னால் 1000 மீட்டரா? ஓகேங்களா? மணி அப்படின்னா எத்தனை வினாடின்னு பார்க்கணும். 3600 வினாடி. ஓகேங்களா? இதை அடித்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 5/18 இதான் 5/18 மீட்டர் பர் வினாடியாக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு கிலோமீட்டர் பர் மணியை. அடுத்து பொதுவான வேகங்கள் கொடுத்துருக்காங்க. ஆமையோட வேகம் வந்து 0.1 மீட்டர் பை வினாடி. மனிதன் நடையினுடைய வேகம் வந்து 1.4 மீட்டர் பை வினாடி.
விழும் மழைத்துளியின் வேகம் வந்து 9லேருந்து 10 மீட்டர் பெர் வினாடி, ஓடும் பூனை வந்து 14 மீட்டர் பெர் வினாடி, சைக்கிளின் வேகம் 20லேருந்து 25 கிலோமீட்டர் பெர் மணி. அடுத்து வந்து சிறுத்தையின் ஓடும் வேகம் வந்து 31 மீட்டர் பெர் வினாடி. ஓகேங்களா. வேகப்பந்து வீச்சாளர் பந்தினை எறியும் வேகம் வந்து 90லேருந்து 100 மைல் பெர் மணி. பயணிகள் விமானத்தின் வேகம் வந்து பார்த்திங்கன்னா 180 மீட்டர் பெர் வினாடி. ராக்கெட்டோட வேகம் வந்து 5200 மீட்டர் பெர் வினாடி. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராக்கெட்டோட வேகம், சிறுத்தையினுடைய வேகம், ராக்கெட்டோட வேகம், பயணிகள் விமானத்தினுடைய வேகம்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. திசையின் வேகம், இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் வந்து திசை வேகம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. முன்னாடி வந்து இடப்பெயர்ச்சின்னு என்னென்னு பார்த்தோம். இடப்பெயர்ச்சினா ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து இடப்பெயர்ச்சி. ஓகேங்களா. இது மாறுபடுற வீதம் வந்து பார்த்திங்கன்னா திசை வேகம் அப்படின்னு அழைக்கப்படுது. இடப்பெயர்ச்சி மாறுபடும் வேகம் வந்து திசை வேகம். ஓகேங்களா. திசை வேகத்துக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. திசை வேகத்தில் இடப்பெயர்ச்சி மாறுபடுது, அதனால் இடப்பெயர்ச்சி பை காலம். திசை வேகத்தின் எஸ்ஐ அலகு வந்து மீட்டர் பை வினாடி. ஓகேங்களா. அவ்வளோதான் கேட்குற கேள்வி இது மட்டும்தான், வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. திசை வேகத்துக்கான அலகு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பை வினாடி. ஓகேங்களா. அடுத்து சீரான திசை வேகம். ஓகேங்களா. சீரான திசை வேகம், ஒரு பொருள் தன் இயக்கத்தின் போது திசையினை மாற்றாமல் சமகால இடைவெளியில் சம அளவு இடப்பெயர்ச்சினை மேற்கொண்டால் அது சீரான வேகத்தில் இயங்குகிறது. ஓகேங்களா. எடுத்துக்காட்டு வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி. நம்ம லைட் இருக்கு இல்லையா, இந்த ஒளினா வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம். இந்த லைட்டு வந்து ஒரு இடத்துல அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் லைட்டு இருக்கும்போது அந்த வெளிச்சம் வந்து ஒரு இடத்துல நல்லா டீப்பாகவும் அடுத்த இடத்துல கம்மியாகவும் படாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதனால தான் சீரான திசைவேகத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி. இதுதான் முக்கியம். கீழ்கண்டவற்றில் சீரான திசைவேகத்துக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி. அவ்வளோதான் கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்து சீரற்ற திசைவேகத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, ஒரு பொருள் தன் இயக்கத்தின் போது திசையையோ அல்லது வேகத்தினையோ மாற்றிக்கொண்டால் அப்பொருள் சீரற்ற வேகத்தில் இயங்குவதாக கருதுகிறோம். ஓகேங்களா. எடுத்துக்காட்டு ரயில் நிலையத்திற்கு வரும் அல்லது அங்கிருந்து புறப்படும் தொடர் வண்டியின் இயக்கம். இப்போது ட்ரெயின் இங்கேருந்து கிளம்போம், அடுத்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். இந்த இடம் வரும்போது இங்கே ஸ்லோவாக கிளம்பி ஃபுல் ஸ்பீடில் போய் மறுபடியும் இந்த இடத்துல ஸ்லோவாக வந்து இங்கே நின்று மறுபடியும் இங்கே ஸ்லோவாக நகர்ந்து இப்படி போகும் இல்லையா, தன்னுடைய வேகத்தில் வந்து மாற்றம் ஏற்படும். ஓகேங்களா. அடுத்து சராசரி திசை வேகம், பொருள் கடந்த மொத்த தொலைவை அது பயணிக்க எடுத்துக்கொண்ட மொத்த நேரத்தால் வகுக்க கிடைப்பது வந்து சராசரி திசை வேகம். இது மேலே பார்த்த அதே வேகத்துக்குடைய ஃபார்முலா தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. சராசரி திசை வேகம் அப்படின்னா மொத்த இடப்பெயர்ச்சி, மொத்த எடுத்துக்கொண்ட காலம். ஓகேங்களா. அடுத்து முடுக்கம்னா என்னென்னு கொடுத்தாங்க. திசைவேகம் மாறுபடும் வீதம் வந்து பார்த்திங்கன்னா முடுக்கம் அப்படின்னு. இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் வந்து திசைவேகம், திசைவேகம் மாறுபடும் வீதம் வந்து முடுக்கம். இது வரிசையாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. இடப்பெயர்ச்சி மாறுபட்டுச்சுன்னா திசைவேகம் சொல்லுவோம், திசைவேகம் மாறுபட்டுச்சுன்னா முடுக்கம். ஓகேங்களா. இது அப்படியே கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் வந்து திசைவேகம், திசைவேகம் மாறுபடும் வீதம் வந்து முடுக்கம் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்து ஒரு பொருளின் வேகத்திலோ அல்லது திசையிலோ ஏற்படுவது அப்பொருளை வந்து முடுக்கம் அடைகிறது என கருதப்படுகிறது. ஓகேங்களா. ஒரு பொருளோட வேகத்திலையோ திசை வேகத்திலையோ அதுக்கு பேர் ஆக்சலரேஷன் சொல்லுவாங்க. டக்குன்னு ஒரு மூமெண்ட் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு பேர் முடுக்கம் அப்படின்னு பேர். முடுக்கத்துக்கு என்னென்னா திசைவேக மாறுபாடு டிவைடட் பை காலம், அதுதான் ஃபார்முலா. இதுக்கு இன்னொன்று கொடுத்துருக்காங்க, A = V - U/T. ஓகேங்களா. இறுதி திசைவேகம் ஆரம்ப திசைவேகம் டிவைடட் பை காலம். முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் வினாடி ஸ்கொயர்டு அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேங்களா. மீட்டர் வினாடி ஸ்கொயர்டு. முடுக்கத்துக்கு வந்து மீட்டர் வினாடி ஸ்கொயர்டு. சப்போஸ் மீட்டர் வினாடி -2ன்னு சொன்னாலும் கரெக்டு தான், ஏன்னா இது மேலே வந்துச்சுன்னா -2ஆக மாறிடும். ஓகேங்களா. ரெண்டில் எல்லாமே எது வேணாலும் கரெக்டு தான், ஆனால் இதில் வந்து மீட்டர் வினாடி ஸ்கொயர்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஃபார்முலா முக்கியம். A = V - U/T. Vனா இறுதி திசைவேகம், ஆரம்ப திசைவேகம் வந்து U. ஓகேங்களா. அடுத்து நேர்முடுக்கம், ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்துட்டே போச்சுன்னா, போக போக ஆக்சலரேஷன் அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னா அது வந்து நேர்முடுக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. போக போக ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது எதிர்முடுக்கம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. இதில் விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஓகேங்களா. இதெல்லாம் அப்படியே டேரெக்டாக கூட்டில் கொடுத்து கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்லணும் இல்லையா. ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தை பொறுத்து அதிகரித்துக்கிட்டே போச்சு அப்படின்னா அப்பொருள் ஏற்படும் முடுக்கம் வந்து நேர்முடுக்கம். அதே காலத்தை பொறுத்து குறைந்துக்கிட்டே போச்சுன்னா அது வந்து எதிர்முடுக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. சீரான முடுக்கம் அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளின் திசைவேகத்தில் சீரான கால இடைவெளியில் காலத்தினை பொறுத்து ஏற்படும் மாற்றம் சீரானதாக இருப்பின் நம் முடுக்கம் வந்து சீரான முடுக்கம் அழைக்கப்படுது. இடையில் நடுவுலேயே ஒரு வார்த்தை சீரான கால இடைவெளி கொடுத்தாங்கன்னா சீரான முடுக்கம் தான். ஓகேங்களா. சீரற்ற முடுக்கம், ஒவ்வொரு அலகு நேரத்திலும் ஒரு பொருளின் திசைவேகம் காலத்தினை பொறுத்து ஏற்படும் மாற்றமானது சீரற்றதாக இருந்தால் அம்முடுக்கம் சீரற்ற முடுக்கம். அவ்வளோதான். இதில்
அடுத்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக டிராயிங் தான், தொலைவு கால வரைபடம். இதெல்லாம் நம்ம கேள்வி இல்லை, குரூப் 1 லெவலில் தான் இதுக்கு கொஸ்டின். இது நம்ம கொஸ்டின் இல்லை. இதில் வந்து புக் பேக்லேயே ஒரு கொஸ்டின் இருக்கும், நம்ம அதை பார்த்துக்கிட்டாலே போதுமானது. ஓகேங்களா. ஈர்ப்பு மையம் அடுத்து. ஓகேங்களா. ஈர்ப்பு மையம்னா என்ன அப்படின்னா, எப்புள்ளியில் ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல் தோன்றுகிறதோ அப்புள்ளியே அப்பொருளின் ஈர்ப்பு மையம் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. அதாவது ஒரு பொருளின் எடை வந்து முழுவதும் ஒரு புள்ளியில் செயல்படுறோம். ஓகேங்களா. அதுதான் அந்த பொருளோட வந்து ஈர்ப்பு மையம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளின் ஈர்ப்பு மையம். ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளின் ஈர்ப்பு மையமானது பொதுவாக அதன் வடிவியல் மையத்தில் அமைகிறது. ஓகேங்களா. இது கொஸ்டின். ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளின் ஈர்ப்பு மையமானது பொதுவாக அதன் வடிவியல் மையத்தில் அமைகிறது. ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள். இப்போது இந்த செவ்வகத்தோட நடுவில் தான் வந்து அதோட ஈர்ப்பு மையம் இருக்கும். ஓகேங்களா. அதேமாதிரி இந்த முக்கோணத்துக்கு வந்து அதனுடைய வடிவியல் மையத்தில் தான் வந்து ஈர்ப்பு மையம் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து சமநிலை. ஒரு பொருளின் சமநிலைன்னா என்னென்னா, அதே நிலையில் வைத்துக்கொள்ளும் திறனே அப்பொருளின் சமநிலை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. உறுதியற்ற சமநிலை அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் இந்த 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 பிக்சரை பாருங்கள். இப்போ இந்த முக்கோணம் இருக்குது, இந்த முக்கோணம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இந்த முக்கோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் சென்டரில் தான், அது சென்டரில் போய் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அது எங்கேயும் ஆடாது. இப்போ நம்ம இதை தூக்கும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய இப்படி இருக்கும். ஒரு நிமிஷம். இப்படி இருக்கும் முக்கோணம். இந்த முக்கோணம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மொத்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தாங்கிட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா. இப்போ நாம் இப்படி தூக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டு தாங்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போயிட்டுருக்கும். அதனால் இது வந்து சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இதுதான் உறுதி சமநிலை அப்படின்னு பேர். உறுதியற்ற சமநிலைனா அதே கூம்பு எடுத்து இப்படி தலையில் நிற்க வைக்கிறாங்க. ஓகேங்களா. ஆனால் தலையில் நிற்க வச்சா அது நின்றும். ஓகேவா. இப்போ நீங்கள் இந்த அடிபாகத்தை இப்படி தூக்கிட்டு மறுபடியும் ரிட்டன் விட்டிங்கன்னா இது அந்த பொசிஷனுக்கு வந்து நின்றுக்கும். ஓகேவா. சாயாது. இப்படி இருக்குது ஒரு பொருள். ஓகேங்களா. ஒரு முக்கோணம் இருக்குது. இந்த முக்கோணத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தூக்குறோம். இந்த மாதிரி தூக்கிட்டு மறுபடியும் விட்டோம்னா அது அந்த பொசிஷனுக்கு வந்து நின்றும். ஓகேங்களா. இப்போ இந்த கீழே இருக்க இந்த பிக்சர் எடுத்துக்கோங்க. உறுதியற்ற சமநிலை. அதே முக்கோணத்தை தலைகீழ வச்சுருக்காங்க. ஆனால் இதை நீங்கள் லைட்டாக சாய்ச்சிங்கனாலும் கீழே விழுந்துடும். ஏன் அப்படின்னா அதனுடைய மொத்த வெயிட்டும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குதா, அதனுடைய பொருளின் சமநிலை வந்து இந்த இடத்துல இருக்கும். அதனால் வந்து நீங்கள் லைட்டாக சாய்ச்சோன்னா கீழே விழுந்துடும். ஓகேங்களா. அடுத்து நடுநிலை சமநிலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இந்த டைரெக்ஷனில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது உருள ஆரம்பிச்சிடும். அந்த வெயிட் எங்கே போய் நிற்கிதோ அந்த சமநிலை வர வரைக்கும் அது உருண்டுகிட்டே இருக்கும். லெஃப்ட்டு ரைட்னு உருண்டு ஒரு இடத்துல போய் பொசிஷனில் போய் நிற்கும். சரிங்களா. இதுதான் வந்து நடுநிலை சமநிலை. ஓகே. இதெல்லாம் ஒன்றும் கேள்வி இல்லை, ஆனால் இது கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா. சமநிலைக்கான நிபந்தனைகள் என்னென்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அதன் ஈர்ப்பு மையம் குறைந்த உயரத்தில் அமைக்கப்பட வேண்டும். ஓகேங்களா. இப்போ எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சுன்னா அது சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா சாயறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஓகேங்களா. அதனால் வந்து ஈர்ப்பு மையம் வந்து குறைந்த உயரத்தில் அமைக்கப்பட வேண்டும். பொருளின் அடிப்பரப்பினை அதிகரிக்க வேண்டும். அது ஒரு பொருள் சாயாமல் இருக்கணும், அடிப்பக்கம் வந்து நல்லா பெருசாக இருக்கணும், அப்போ தான் அது சாயாது. பொருளின் அடிப்பகுதி கனமாக இருக்கும்போது ஈர்ப்பு மையம் கீழே இருக்கும், எனவே அப்பொருள் நிலையாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிறீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டான பொருளை வச்சுட்டு மேலே ஈஸியான பொருளை வச்சாலும் அது அப்படியே நிற்கும். ஓகேங்களா. இதே வந்து மேலே வந்து வெயிட்டான பொருளும் கீழே ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது டக்குன்னு சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. பொருளின் அடிப்பகுதியில் தான் கனமாக இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து அடிப்பாகம் அகன்றதாக இருக்கும்போது அதன் பொருளின் நிலையாகுது அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அடிப்பகுதி வந்து அகன்றதாக இருந்துச்சுன்னா அது வந்து சாயாது, ஆடாது. ஓகேங்களா. அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீட்டில் வந்து சொம்பு சில டைம் இப்படி இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை வைக்கிறதுக்கும் ஒரு குடம் வந்து அதனோட அடிப்பாகம் வந்து இப்படி இருக்கும். இந்த குடம் வந்து ஃபிக்ஸ்டாக நிற்கும். இந்த சொம்பு வந்து இப்படி ஆடிட்டே இருக்கும். பார்த்திங்களா. அடிப்பாகம் வந்து எந்தளவுக்கு அகலமாக இருக்கோ அந்தளவுக்கு அது ஃபிக்ஸ்டாக இருக்கும். அடுத்து இது தஞ்சாவூர் பொம்மை. இப்பொம்மையின் ஈர்ப்பு மையமும் அதன் மொத்த எடையும் பொம்மையின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. இதன் காரணமாக பொம்மையானது மிக மெல்லிய அலைவுடன் நடனமாடுவது போல் தோன்றுகிறது. ஓகேங்களா. அதனால தான் தஞ்சாவூர் பொம்மை வந்து நடனமாடும் போது தோன்றுறது. ஓகேங்களா. இப்போ ஈர்ப்பு மையத்தின் நடைமுறையில் நம்ம எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சொகுசு பேருந்துகளின் அடிப்பகுதியில் பொருட்கள் வைப்பதற்கான அறை வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இதன் மூலம் பேருந்தின் ஈர்ப்பு மையத்தின் உயரம் குறைக்கப்பட்டு அதன் சமநிலை அதிகரிக்கப்படுகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டிசி பஸ்லாம் பார்த்திங்கன்னா சைடில் வச்சுருப்பாங்க. அந்த திங்ஸ் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடியில் சைடில் வச்சுருப்பாங்க. இதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா அதில் வந்து வெயிட் வந்து கீழே லோட் ஆகிறதுனால வண்டி வந்து பெருசாக ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா.
அலைன்மெண்ட் ஆகாது, சாயாது, கவிழாது. அதன் காரணமாக அடியில் வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 அடுக்கு பேருந்துகளில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பயணிகள் மட்டும்தான் ஏற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதுக்கு மேலே வந்து யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் இதன் காரணமாக தான், ஈர்ப்பு மையத்தினுடைய நடைமுறை பயன்பாட்டினால தான். ஓகேங்களா. இப்போ வந்து மேலே 10 பேர் தான் உட்கார முடியும், 15 பேர் அனுப்புகிறோம் அப்படின்னா வண்டி சாயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பந்தய கார்கள் வந்து உயரம் குறைவாகவும் அகலமானதும் தயாரிக்கப்படுவதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு மையத்தினுடைய காரணத்தினால தான். ஓகேங்களா. இது முக்கியமானது, இதெல்லாம் மறந்துடக்கூடாது. இந்த வந்து பந்தய காரின் உயரம் குறைவாக அகலமானதும் தயாரிக்கப்படுவதற்கான காரணம் வந்து அதன் ஈர்ப்பு மையத்தை வந்து சமப்படுத்துறதுக்காக தான். ஓகேங்களா. அடுத்து மேசை விளக்குகள், காற்றாடிகள் போன்றவற்றின் சமநிலை அதிகரிப்பதால் அவற்றின் அடிப்பகுதியானது அகலமாக, இப்போ நீங்கள் பெரிய அந்த விண்டு மில்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அப்படி காற்று இருக்கும். ஆனால் அதனோட அடிப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக போட்டு இப்படி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. அது காரணம் வந்து இந்த சமநிலை வந்து சமன்படுத்துறதுக்கு தான், ஈர்ப்பு மையத்தினுடைய நடைமுறை பயன்பாடுகள் தான். இந்த 4மே வந்து ஈர்ப்பு மையத்தின் நடைமுறை பயன்பாடுகள். அடுத்து நிலைவில் கொள்கைலாம் நீங்களே படித்து பாருங்க. ஓகேங்களா. நம்ம படித்தது தான். அடுத்து இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் இப்போ நம்ம நடத்துனதை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி 7th இருக்கிற விசையும் இயக்கம் வந்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.